கொடிய நோய் கிருமிகளையும் நொடியில் அழித்துவிடும் நம்ம ASK Jhansi Home Care Products. Order online at askjhansi.com. Free home delivery. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ASK Jhansi சுவேனா மஜ்ஹர். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகணுன்னாலோ அல்லது வயசானவங்க டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்னாலோ அதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு செடிக்கு 15 ரூபா செலவில் நம்ம அழகாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணிட முடியும். அதுக்கான கிட்டு இது. நான் கிட்டு டோட்டலாக வாங்கியிருக்கிறேன். ஏன்னா கிட்டு வாங்கும்போது அக்சசரிஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். லிங்க் கீழே தரேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு 30 பிளான்ஸு, 50 பிளான்ஸ், 100, 120 நிறைய சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு எத்தனை செடிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 120 பிளான்ட்டுக்கான கிட்டு நான் வாங்கியிருக்கோம். இப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது எங்களோட பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன இருக்கும் அதில் அப்படிங்கிறத நான் இப்போ டெமோவாக காட்டுறேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் டியூப் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய டியூப், 16 mm பைப் அப்படின்னு சொல்லக்கூடிய பைப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4 mm பைப்பு, ஃபீடர் பைப்புன்னு சொல்லுவாங்க. இது செடிக்கு போகிற பைப்பு. இது மெயின் லைன் பைப்பு. இது போக இந்த மாதிரி கனெக்டர்ஸ், அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சின்ன பேக்கெட்டில் இந்த மாதிரி சில ஜாயின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா நம்ம நம்மளுடைய ட்ரிப் இரிகேஷனை பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வேஸ்டேஜ் இல்லாமல் செய்ய முடியும். ஸோ எப்படி பிளான் பண்ணுறது அப்படின்னா, நம்ம எப்படியெல்லாம் பிளான்ஸ் வச்சுருக்கோம் அரேஞ்ச் பண்ணி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டயக்ராமாக வரைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி தான் நானும் வரைஞ்சிருக்கேன். இப்போ எங்களுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறத நான் இப்படி வரைஞ்சி வச்சுருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட பிளான்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணி 1லேருந்து அப்படியே கொண்டு போயிட்டு எப்படி நான் டியூப் போடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நான் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத டயக்ராமாக போட்டிருக்கேன். இங்கேருந்து எங்களுக்கு இன்லெட் போயிட்டு இப்படியே நேராக போயிட்டு இது அப்படியே டேர்ன் ஆகி போகிற மாதிரி கொடுத்துருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா செடி தொட்டிகள் 103 தொட்டிகள் எங்ககிட்ட இருக்குது. 103 வரைக்கும் இருக்குது. நான் அதனால் 120 கிட்டு வாங்கியிருக்கேங்க. இப்போ இதுக்கு நான் ஃபீடர் பைப்பு, மெயின் பைப்பு எப்படி கொண்டு போகணுங்கிறத நான் வரைஞ்சிருக்கேன். ஏன் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு அப்பப்போ நான் பேட்ரி ஸ்ப்ரேயர் இருக்குது எங்ககிட்ட, இந்த மாதிரி ஸ்ப்ரேயர். ஸோ இந்த ஸ்ப்ரேயரில் தண்ணி ஊற்றி நாங்கள் பூச்சி மருந்து, உரம்லாம் தெளிப்போம் வாரத்துக்கு ஒரு தடவை. அது தூக்கிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு ட்ராலி வண்டியில் வச்சு இப்படி தள்ளிட்டு போகிற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் இருந்தது ட்ராலி. ஸோ ட்ராலி போகும்போது நமக்கு இந்த பைப்பு குறுக்க போச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தாண்டி போகிறது. அதனால் இந்த சைடு ஃபுல்லாக க்ளீனாக போயிட்டு வர்ற மாதிரி, டியூப் குறுக்க போகாத மாதிரி நான் பண்ணிவிட்டு இந்த சைடு இந்த குறுக்கு பைப் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான் பண்ணி நான் இப்போ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சன்னமாக இருக்கக்கூடிய 4 mm ஃபீடர் லைன் நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கணும். இப்போ நான் கீழே இருந்து இந்த பேரலோடைய ஹைட்டுக்கு கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பஞ்சிங், ஹோல் பஞ்ச் பண்ணுறது. இது இதோடைய டிப்பில் கனெக்ட் பண்ணுறது. இது செடி இதில் குத்தி வைக்கிறது. இது இதையும் அந்த மெயின் லைனையும் கனெக்ட் பண்ணுறது. இப்போ நான் எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பஞ்சிங் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஹோல் விழுந்துருச்சா? இப்போ இந்த ஹோலில் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டிப்பு நல்லா ஷார்ப் எட்ஜாக கொடுத்துருக்காங்க உள்ளே போகிறதுக்கு தகுந்த மாதிரி. அதை நம்ம கொஞ்சம் இப்படி இது பண்ணோன்னா உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போனதுக்கப்புறமா இந்த ஃபீடர் லைன் பைப்பை இதில் ஜாயின் பண்ணும். அது தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இதை நல்லா உள்ளே அழுத்தி விட்டோம் அப்படின்னா உள்ளே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதோடைய இன்னொரு எட்ஜை இதுக்குள்ளார விட்டுறணும். இது செடியில் குத்தி வைக்கிறது மண்ணில் இப்படி வந்துருச்சுங்களா? இந்த சைடு இந்த ட்ரிப்பர். இப்போ இந்த ட்ரிப்பரை இதில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா இது வழியாக தான் ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுறக்கு. இதை நம்ம நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டோன்னா ஜாயிண்ட் ஆயிரும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம வரிசையாக அப்படியே செஞ்சுட்டே வர வேண்டியதான். ஒரு டைம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோன்னா, ஒரு டைம் நம்ம செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு வேலை மிச்சம். ஸோ இப்போ நான் இதை செடியில் குத்தி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த லைனில் எல்லா செடிக்குமே நம்ம
ட்ரிப் பண்ணியாச்சு. ஒவ்வொரு செடியிலையுமே நம்ம வந்து அங்கங்கே உள்ளே வந்து அப்படியே குத்தி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி இந்த இடத்துல தான் ட்ரிப் ஆகும். சப்போஸ் ட்ரிப் ஆகலைன்னா நீங்கள் வந்து ஊசி எடுத்து குத்தி விட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கணும். ஸோ அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் ட்ரிப் ஆகலைன்னா ஊசியால் இந்த இடத்த குத்தி விட்டுக்கணும். இப்போது இந்த இடத்துல டேர்ன் பண்ணி கொண்டு வந்து இதில் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரிப் பண்ண போகிறோம். அது எப்படி ட்ரிப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு கனெக்டார் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்போ கனெக்டார் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டீ ஜாயிண்ட்டும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த செடிகளுக்காக இங்கே பாருங்கள், இந்த லென்த்துக்கு ஒன்று கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே நீளமாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து 2 தொட்டிக்கு நடுவுக்கு அப்படியே சென்டராக விட்டு அப்படியே கொண்டு போய் நான் இது வரைக்கும் அதை வந்து எண்ட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் இன்னொரு பிட் போட்டு அப்படியே இந்த செடிக்காக இப்படியே எண்டு வரைக்கும் போட்டு எண்டில் வந்து அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கனெக்டார் வச்சு இதை கனெக்ட் பண்ணிக்கணும். எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த எண்டை எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த எல்போவில் கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். இது இப்படியே இருக்கும். அதே போல் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல 2 லூஸ் எண்ட்ஸ் இருக்குது. அதுக்கும் நம்ம இந்த எல்போ வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 4mm ஃபீடர் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யும்போது எவ்வளோ லென்த்து தேவை அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி எத்தனை செடி இருக்குது, ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளோ லென்த்து தேவை அப்படின்னு பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு ஓய்வு நேரத்தில் நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மெயின் லைனில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ டியூப்ஸ் வச்சுருக்கேன். அதில் என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ட்ரிப்பர் வந்து ஒரு எண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரிப்பர் ஃபிக்ஸ் பண்ணுற எண்டில் இந்த மாதிரி செடி மண்ணில் குத்தி வைக்கிறதுக்கு இதையும் போட போகிறோம். இன்னொரு எண்டில் வந்து கனெக்டார் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கனெக்டார் அப்படிங்கிறது இது சும்மா டம்மி. இந்த பக்கம் ஒரு ஹோல், இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்கும். இதை தான் நம்ம வந்து மெயின் பைப்பில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒன்றொன்னா எடுத்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். எப்படி போட்டு வைக்கிறது, ஃபஸ்ட்டு ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜு வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஷார்ப் எட்ஜ் எதுக்குன்னா அந்த மெயின் பைப்பில் குத்தி விட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறக்காக. இன்னொரு எட்ஜு வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கும். அதை தான் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வச்சு அழுத்தணும் அப்படின்னா ஈஸியாக உள்ளே வந்து போயிடும். அவ்வளோதான், நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த எண்டை நம்ம இப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த எண்டை நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறனால வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த எண்டை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும். இந்த பக்கம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளாட் வந்து வெளியே வர்ற மாதிரி, அதாவது இந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்கிறது வர்ற மாதிரியும் இந்த சைடு இந்த மாதிரி வர்ற மாதிரியும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ட்ரிப்பர். இந்த ட்ரிப்பரையும் நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு அழுத்தணும்னா உள்ளே போயிடும். இப்படி அழுத்திட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சைடு, இதை அப்படியே நம்ம கொண்டு போய் இதோட ஒட்ட வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஏன் இப்படி ஒட்ட வைக்கிறோம் அப்படின்னா, இப்படி குத்தி வச்சா இது குத்தி வச்சபடியே இருக்கும். இது வந்து மண்ணுக்குள்ளெல்லாம் பூந்துக்காது. இல்லைன்னா இது வந்து இப்படி உள்ள இப்படி சாஞ்சி போய் மண்ணுக்குள்ளே போய் பூந்துச்சுன்னா மண் வந்து அடைச்சிக்கும் நமக்கு. ஸோ அப்பப்போ நம்ம செக் பண்ணும், மண் ஏதாவது அடைச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி அடைச்சிருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு ஊசியால் குத்தி விட்டு க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். இப்போ வந்து இந்த பைப் வந்து டியூபு இந்த இடத்துல அப்படியே போகுது பாருங்கள். இதில் நம்ம ஒரு பஞ்ச் பண்ணி இதுக்கு ஒரு டியூப் அதுக்கு ஒரு டியூப் நம்ம எடுத்து விட வேண்டியது தான். இப்போ பஞ்ச் பண்ணியாச்சு. இந்த எண்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே வந்து போய் ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதாங்க. அதே மாதிரி நம்ம அந்த சைடும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உள்ளே போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு டியூப், இந்த பக்கம் ஒரு டியூப் வரணும். இப்போ இதை நம்ம எடுத்து அந்த சைடு விட்டு இதில் சென்டரில் வந்து நம்ம குத்தி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம வந்து இதில் வந்து சென்டரில் குத்தி விட்டுக்கலாம். இதே போல் நம்ம வரிசையாக இருக்கிற எல்லா தொட்டிக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். இது மாதிரி லூஸ் எண்டை க்ளோஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை உள்ளே போட்டுட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்படி நம்ம இதுக்குள்ளே இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த லூஸ் எண்ட் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிரும். இது வழியாக வந்து வாட்டர் வந்து வெளியே வராது. இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ண பின்னால் அந்த மெயின் பைப் லைனை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பைப்பில் வந்து கனெக்ஷன் பண்ணால் ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ இந்த பைப்பை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா இதுக்குமே தண்ணி வந்து பாஞ்சிரும். எவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி வாட்டர் ப்ரெஷர் இருக்கும். அதை கண்டுபிடிக்க நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாங்க. உங்ககிட்ட எவ்வளோ செடி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 100 செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செடிக்கு ஒரு நாளைக்கான வாட்டர் தேவை 100 ml. அப்போ வந்து 100 செடிக்கு 10 லிட்டர். ஸோ 10 லிட்டர் தண்ணி இருந்தால் எல்லாத்துக்குமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றணும் அப்படின்னா வேர் வந்து அழுகி போயிடும். ஸோ 10 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வாட்டரை ஓப்பன் பண்ணி அடியில் வந்து ஒரு பக்கெட் வச்சு ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெய்லி ஒரு 1 or 2 minutes ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னா நமக்கு வாட்டரிங் ஒர்க்கு முடிஞ்சிடும். பட் வெளியூர் போனால் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு டைமர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டைமரில் பல வகையான டைமர் இருக்குது. ஸோ எந்த டைமர் வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ASK Jhansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.